Hi viewers, how are you all doing today? I hope you are doing well. Welcome back to our channel. This is Chintraj, your spoken English tutor. In this video, you are going to learn grammar in English through Tamil. So if you are interested, do watch this video till the end. Let's start our lesson. Before moving the lesson, you are not a subscriber, go and subscribe my channel. So இன்னைக்கு லெசன்ல நம்ம கிராமர் பார்க்க போறோம். Grammar is nothing but it is an art of putting right word in right place. அதாவது ஒரு சரியான வார்த்தையை ஒரு சரியான இடத்துல போடுறதுக்கு பேர் தான் கிராமர். இதுதான் இன்னைக்கு நிறைய பேருக்கு ப்ராப்ளமா இருக்குது. சரி, கிராமர்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா பாஸ்ட் டென்ஸ், அதாவது இறந்த காலம். முடிஞ்சு போன காலத்தை வச்சுதான் நம்ம நிறைய பேசுறோம். நீ சாப்பிட்டியா, நீ தூங்குனியா, நேத்து என்ன பண்ண, நேத்தாண்டா வரல, இந்த மாதிரி முடிஞ்சு போனதை வச்சுதான் நம்ம நிறைய பேசுறோம். சோ அதுதான் இன்னைக்கு பார்க்க போறோம். சோ tense is to be the backbone of English. அதாவது tense தான் வந்து இங்கிலீஷோட முதுகெலும்பு மாதிரி. சோ கேர்ஃபுல்லா வாட்ச் பண்ணுங்க. I hope it will be very interesting. Do watch it carefully. சோ இன்னைக்கு past tense தான் பார்க்க போறோம். past tenseல ஃபர்ஸ்ட் எப்படி क्वेश्चंस கேக்குறதுன்னு பார்க்கலாம். அவன் வந்தானா, அவன் வந்தானா. சோ here the subjects: ஐனா நான், வீணா நாங்கள், யூனா நீ நீங்கள், தேனா அவர்கள், ஹீனா அவன், ஷீனா அவள், இட்னா அது. So very easy. And here the verbs: present form of verb V1, past form of verb V2. So come past tense came, go past tense went, see past tense saw, eat past tense ate, sleep past tense slept, play past tense played. Okay? So இதெல்லாம் வச்சு எப்படி இன்னைக்கு past tenseல ஒரு क्वेश्चंस கேக்குறோம் அப்படிங்கறத வாங்க பார்க்கலாம். இப்போ ஒரு क्वेश्चंस கேளுங்களே. அவன் வந்தானா, அவன் வந்தானா, இது முடிஞ்சு போச்சு இல்லையா? அவன் வந்தானா இல்ல வரலையா? சோ இப்படி கேட்போம் இல்லையா, வந்தானா எப்படி பாஸ்ட் டென்ஸ்ல கேக்குறது? சோ அவன் வந்தானா, அவன் வந்தானா, அவன் வந்தானா. சோ இதுதான் क्वेश्चन இல்லையா? தமிழ்ல ரொம்ப ஈஸியா இருக்கும். அவன் வந்தானா. இது எப்படி இங்கிலீஷ்ல சொல்றது அப்படின்னா, அவன்னா ஹி, அவன் என்னங்க ஹி, தெளிவா தெரியும். வந்தானா அப்படின்னா சோ இங்கதான் வந்து மூணு ரூல்ஸ் வந்து அப்ளை பண்ணும். பாஸ்ட் டென்ஸ்க்கு எவ்வளவு ரூல்ஸ் அப்ளை பண்ணும்? 3 ரூல்ஸ் அப்ளை பண்ணும். ஃபர்ஸ்ட் ரூல்ஸ்ல ஃபர்ஸ்ட் ரூல் क्वेश्चंस கேக்குறதுக்கு பாஸ்ட் டென்ஸ்ல did யூஸ் பண்ணனும். சோ क्वेश्चन கேக்குறதுக்கு பாஸ்ட் டென்ஸ்ல did யூஸ் பண்ணனும். சோ did ஆட்டோமேட்டிக்கா ஃபர்ஸ்ட் கொண்டு வரணும். did அவன் இங்கிலீஷ்ல did he வந்தானா அப்படின்னா did யூஸ் பண்ணியாச்சுன்னா only present form of verb தான் எடுக்கணும். that is the rule number second. second rule என்னது? did வந்துச்சுன்னா present form of verb மட்டும் தான் யூஸ் பண்ணனும். அதுதான் second rule. so here the did, இங்க did யூஸ் பண்ணிட்டோம். so என்ன verb யூஸ் பண்ணோம்? present form of verb தான் யூஸ் பண்ணோம். so did he come, அவன் வந்தானா, அவன் வந்தானா. சோ பாஸ்ட் டென்ஸ்ல ஒரு क्वेश्चंस கேக்குறதுக்கு ஃபர்ஸ்ட் did யூஸ் பண்ணனும். கண்டிப்பா did யூஸ் பண்ணி தான் ஸ்டார்ட் பண்ணனும். did யூஸ் பண்ணிட்டா என்ன verb யூஸ் பண்ணுங்க சார் அப்படின்னா present form of verb தான் யூஸ் பண்ணனும். சோ watch it carefully. another one example: அவன் போனானா, அவன் வந்துட்டான், அடுத்து போனானான்னு கேக்குறோம். அவன் போனானா, அவன் போனானா இல்லையா? அவன் போனானா, அவன் போனானா. சோ பாஸ்ட் டென்ஸ்ல क्वेश्चंस கேக்குறதுக்கு கண்டிப்பா என்ன யூஸ் பண்ணனும்? ரூல் நம்பர் 1 படி did யூஸ் பண்ணனும். சோ did எழுதியாச்சு. அவன்னா இங்கிலீஷ்ல he, சோ he யூஸ் பண்ணியாச்சு. போனானா என்ன verb யூஸ் பண்ணனும்? did யூஸ் பண்ணியாச்சுனா போறதுக்கு go, சோ present form of verb தான் யூஸ் பண்ணனும். சோ go யூஸ் பண்ணியாச்சு. சோ did he go, அவன் போனானா, did he go. சப்போஸ் அவங்க வந்தாங்களா, என்ன சார் வந்தாங்களா சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னா, சரி அவங்க சாப்பிட்டாங்களா. நீங்க வெளியில இருந்து உள்ள வர்றீங்க, உங்களோட வீட்டுக்கு ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் வந்திருக்காங்க. சோ அவங்களை பாக்குறீங்க, அவங்க சாப்பிட்டாங்களா, சரி அவங்க சாப்பிட்டாங்களா. சோ இப்படி கேட்போம் இல்லையா? சோ அவர்கள் என்னது இங்கிலீஷ்ல they. சோ பாஸ்ட் டென்ஸ்ல क्वेश्चंस கேக்குறதுக்கு என்ன யூஸ் பண்ணனும்? did. சோ as usual did போட்டுக்கங்க முன்னாடி. அவர்கள் அப்படின்னா they, அவர்கள் சாப்பிட்டாங்களா, சாப்பிடுறதுக்கு இங்கிலீஷ்ல eat. did யூஸ் பண்ணியாச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா என்ன verb யூஸ் பண்ணனும்? present form of verb தான் யூஸ் பண்ணனும். சோ சாப்பிடுறதுக்கு present form of verb eat. So did they eat? அவங்க சாப்பிட்டாங்க.
சாப்பிட்டாங்களா. சோ ஈஸியா பாஸ்ட் டென்ஸ்ல டிட் யூஸ் பண்ணி क्वेश्चंस கேட்கலாம். டிட் யூஸ் பண்ணியாச்சுன்னா பிரசன்ட் ஃபார்ம் ஆஃப் verb தான் போடணும். நிறைய பேரு டிட் யூஸ் பண்ணிட்டு இந்த இடத்துல பாஸ்ட் ஃபார்ம் ஆஃப் verb போடுறாங்க. சோ அது டோட்டலா ராங். சோ நெக்ஸ்ட் இப்போ क्वेश्चन கேட்டிருக்கோம், அவங்க சாப்பிட்டாங்களா. क्वेश्चन கேட்டாச்சு அப்படின்னா ஆமா அவங்க சாப்பிட்டாங்க, இல்ல அவங்க சாப்பிடல, இப்படின்னு ரெண்டு ஆன்சர் நமக்கு கிடைக்கும். சோ அது அந்த என்னென்ன ஆன்சர், அதை எப்படி இங்கிலீஷ் சொல்றது அப்படிங்கறத பார்க்கலாம். சோ பாஸ்ட் டென்ஸ்ல ஒரு क्वेश्चन எப்படி கேக்குறதுன்னு பார்த்தோம். கேட்ட क्वेश्चंसக்கு எப்படி ஆன்சர் பண்றது சார் அப்படிங்கறத இப்போ நம்ம பார்க்க போறோம். சோ லாஸ்ட் என்ன क्वेश्चंस கேட்டிருந்தோம் அப்படின்னா அவங்க சாப்பிட்டாங்களா, did they eat. சோ क्वेश्चंस கேக்குறதுக்கு கண்டிப்பா did யூஸ் பண்ணனும். did யூஸ் பண்ணிட்டாலே என்ன verb போடணும், present form of verb போடணும். சாப்பிட்டாங்களா present form of verb eat. சோ அத நம்ம கிளியரா யூஸ் பண்ணிட்டோம். சோ இதுக்கு ரெண்டு ஆன்சர் இருக்குன்னு சொன்னா ஆமா அவங்க சாப்பிட்டாங்க. பாசிட்டிவான ஆன்சர் ஃபர்ஸ்ட் பாப்போமே. ஆமா அவங்க சாப்பிட்டாங்க. ஆமானா இங்கிலீஷ்ல எஸ். எஸ். அவங்க இங்கிலீஷ்ல they. எஸ் they. இந்த இடத்துல அவங்க சாப்பிட்டாங்க. சாப்பிட்டாங்களா இல்ல சாப்பிட்டாங்க, இது வந்து முடிஞ்சு போச்சு, இது क्वेश्चन கிடையாது. அவங்க சாப்பிட்டாங்க. அப்போ did யூஸ் பண்ணியாச்சு, அவங்க they யூஸ் பண்ணியாச்சு. இதுல என்ன verb சார் யூஸ் பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா டைரக்டா past tense verb யூஸ் பண்ணலாம். ஏன்னா அவங்க சாப்பிட்டாச்சு, நேரடியா என்ன verb யூஸ் பண்ணலாம், past tense verb யூஸ் பண்ணோம். சோ eatோட past tense ate. eatோட past tense ate. சோ yes they ate. அவங்க சாப்பிட்டாங்க. yes they ate. சப்போஸ் இல்ல சார் அவங்க இன்னும் சாப்பிடல, அவங்க சாப்பிடல, இல்லன்னா இங்கிலீஷ்ல நோ. இல்லன்னா இங்கிலீஷ்ல நோ. அவங்க as usual they, no they. இந்த இடத்துல நெகட்டிவா வருது. சோ ரூல் நம்பர் 3. பாஸ்ட் டென்ஸ்ல ரூல் நம்பர் 3. என்ன ரூல் நம்பர் அப்படின்னா ஒரு சென்டென்ஸ் பாஸ்ட் டென்ஸ்ல நெகட்டிவா அவங்க சாப்பிடல, அவங்க தூங்கல, அவங்க அங்க போகல, இந்த மாதிரி நெகட்டிவா சொல்லும் போது டிட் யூஸ் பண்ணும். டிட் கூட நாட் சேர்த்திடணும். சோ டிடின்ட் யூஸ் பண்ணும். டிட் பிளஸ் நாட் டிடிட். சோ என்ன யூஸ் பண்ணும், டிடின்ட் யூஸ் பண்ணும். அதான் தேர்ட் ரூல். டிட் பிளஸ் நாட் என்ன யூஸ் பண்ணும், டிடின்ட். சோ நோ தே டிடின்ட். நோ தே டிடின்ட். இந்த இடத்துல டிட் யூஸ் பண்ணியாச்சு. நான் ரூல் நம்பர் 1 உங்களுக்கு சொல்லியிருந்தேன். டிட் யூஸ் பண்ணாலே என்ன verb தான் போடணும், present form verb தான் போடணும். சோ இங்க டிட் யூஸ் பண்ணிட்டோம். சோ இந்த இடத்துல என்ன verb போடணும், present form verb. அப்போ சாப்பிட்டாங்களோட present form verb eat. சோ அத எடுத்து அப்படியே இங்க போட்டுச்சு. நல்லா கவனிங்க. பாஸ்ட் டென்ஸ்ல क्वेश्चंस கேக்குறதுக்கு ஸ்டார்டிங்ல டிட் யூஸ் பண்ணனும். டிட் போட்டுட்டாலே என்ன verb யூஸ் பண்ணனும், present form verb தான் யூஸ் பண்ணனும். அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட், யூஸ் பண்ணிட்டோம். கேட்ட क्वेश्चंसக்கு பாசிட்டிவான ஆன்சர் வந்துச்சுன்னா என்ன verb யூஸ் பண்ணனும், நேரடியா பாஸ்ட் டென்ஸ் போயிடணும். அங்க எந்த ஒரு present form verb யூஸ் பண்ண கூடாது. நேரடியா பாஸ்ட் டென்ஸ் verb எடுத்து அப்படியே போடணும். இதே கேட்ட क्वेश्चंसக்கு நெகட்டிவான ஆன்சர் சொல்றதா இருந்தா டிட் யூஸ் பண்ணி நாட் போடணும். இல்லையும் வரும்போது நாட் போடணும். சோ டிட் யூஸ் பண்ணிட்டாலே என்ன verb போடணும், present form verb தான் போடணும். சோ அதுதான் இந்த இடத்துல டிட் யூஸ் பண்ணிட்டோம், இங்க present form verb போட்டுட்டோம். சோ another எக்ஸாம்பிள், அப்பதான் உங்களுக்கு புரியும். அவங்க விளையாண்டாங்களா, எப்படி இங்கிலீஷ்ல கேட்கலாம், அவங்கன்னா தே. என்ன சார் அவங்கள தேவே சொல்லிருக்கீங்க அப்படின்னா நீ விளையாண்டியா, நீ அப்படின்னா இங்கிலீஷ்ல யூ. நீ விளையாண்டியா அப்படிங்கிறது இங்கிலீஷ்ல யூ. சோ क्वेश्चंस கேக்குறதுக்கு பாஸ்ட் டென்ஸ்ல என்ன யூஸ் பண்ண ஸ்டார்டிங்ல டிட். நெக்ஸ்ட் சப்ஜெக்ட் என்ன, நீனா யூ. விளையாடுறதுக்கு என்ன இங்கிலீஷ்ல டிட் வந்தால என்ன verb யூஸ் பண்ணோம், present form of verb தான் யூஸ் பண்ணோம், play. did you play. நீ விளையாண்டியா, அது நீங்க விளையாண்டீங்களா. ஆமா சார் நான் விளையாண்ட அப்படின்னு சொல்றது எஸ். யூக்கு என்ன ஆகும், ஐயா வந்து மாறிடும். ஆனா யா ஆமா நான் விளையாண்டேன் அப்படின்னு சொல்லுவோம். நான் வரும்போது இடத்துல ஐ வந்துடும். சோ ஐ போட்டுட்டோம். நேரடியா என்ன verb எழுதணும், டைரக்டா பாஸ்ட் டென்ஸ் verb எழுதணும். ஏன்னா பாசிட்டிவ் சென்டென்ஸ் அது. ஐ played. ஐ played. did you play. நீ விளையாண்டியா, ஆமா சார் நான் விளையாண்டேன். எஸ் ஐ played. இல்ல சார் நான் விளையாடல. இல்லன்னா என்ன சொல்லணும், நோ போட்டுக்கணும். அப்புறம் நோ ஐ என்ன போடணும், didn't எழுதணும். தேர்ட் ரூல அப்ளை பண்ணணும். didn't நெகட்டிவ் எழுதும்போது didn't டிட் வந்துட்டால என்ன verb போடணும், present form verb தான் போடணும்.
விளையாண்டான்னு கேக்குறதுக்கு இங்கிலீஷ்ல பிளே. சோ பிரசன்ட் ஃபார்ம் பண்ணது விளையாடுறதுக்கு இங்கிலீஷ்ல பிளே. நோ சார் ஐ டிடன்ட் பிளே. சோ உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும். சோ ஓவராலா உங்களுக்கு 3 ரூலையும் எக்ஸாம்பிள்ஸோட லாஸ்ட் ஒருக்கா எக்ஸ்பிளைன் பண்றேன். கிளியரா வாட்ச் பண்ணுங்க. லாஸ்ட் ஒருக்கா 3 ரூல்ஸையும் ரிவைஸ் பண்ணிடலாம். கிளியரா வாட்ச் பண்ணுங்க. சோ இப்ப நான் ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கிறேன். முடிஞ்சு போன காலத்துல பாஸ்ட் டென்ஸ்ல அவன் பார்த்தானா, பார்த்தானான்னு சொல்லுவோம். ஆனா இங்க நம்ம நார்மலா என்ன சொல்லுவோம், பார்த்தானா, அவன் பார்த்தானா. சோ क्वेश्चंस கேக்குறதுக்கு பாஸ்ட் டென்ஸ்ல என்ன யூஸ் பண்ணோம், டிட் யூஸ் பண்ணோம். அதான் ஃபர்ஸ்ட் ரூல். அவன் என்ன இங்கிலீஷ்ல he did he did யூஸ் பண்ணிட்டாலே என்ன verb யூஸ் பண்ணோம், அதான் ரூல் நம்பர் செகண்ட். ஃபர்ஸ்ட் ரூல் நம்பர் क्वेश्चन கேக்குறதுக்கு did யூஸ் பண்ணோம். செகண்ட் ரூல் நம்பர் did வந்துட்டாலே என்ன verb தான் போடணும், present form of verb தான் போடணும். பார்க்கிறதுக்கு present form of verb see did he see, அவன் பார்த்தானா. நெக்ஸ்ட் ஒரு பாசிட்டிவ் ஆன்சர் பண்றதுக்கு எப்படின்னு பார்க்கலாம். ஆமா சார் அவன் பார்த்தா அப்படின்னா எஸ். அவன் என்ன இங்கிலீஷ்ல he பாசிட்டிவா ஒரு ஆன்சர் பண்றான் அப்படின்னா பாஸ்ட் டென்ஸ்ல என்ன சொல்லணும்னா நேரடியா பாஸ்ட் ஃபார்ம் ஆஃப் verb போயிடணும். ஏன்னா அங்க டிட் எதுவும் வரல. சோ என்ன verb போடணும், பாஸ்ட் ஃபார்ம் ஆஃப் verb தான் போடணும். எஸ் he see ஓட பாஸ்ட் ஃபார்ம் ஆஃப் verb என்னது, saw. எஸ் he saw, ஆமா அவன் பார்த்தான். சோ நெகட்டிவா சொல்லும்போது எப்படி இருக்குன்னு பாருங்க. கிளியரா வாட்ச் பண்ணுங்க. நெகட்டிவா சொல்லும்போது இல்ல அப்படின்னா நோ. அவன் என்ன இங்கிலீஷ்ல he என்ன போட்டுக்கணும், இல்லையா நாட் போடணும். சோ did யூஸ் பண்ணு, didn't. No he didn't. did வந்துட்டால என்ன verb தான் போடணும், present form of verb தான் போடணும். சோ அப்படியே as usual see எடுத்து போட்டுக்கலாம். பார்த்தோட present form of verb என்னது, see பார்க்கிறது. சோ did he see, I mean no didn't he see. கிளியரா புரிஞ்சுக்கும். கிளியரா வாட்ச் பண்ணுங்க. பாஸ்ட் டென்ஸ்ல ஒரு क्वेश्चंस கேக்குறதுக்கு ஃபர்ஸ்ட் did யூஸ் பண்ணனும். did போட்டாலே என்ன verb தான் போடணும், present form of verb தான் போடணும். present form verb யூஸ் பண்ணிட்டோம். did he see, அவன் வந்தானான்னு கேள்வி கேட்டோம். ரெண்டு ஆன்சர் இருக்கும். ஆமா அவன் வந்தான்னு ஒரு ஆன்சர் இருக்கும், இல்ல அவன் வரலன்னு ஒரு ஆன்சர் இருக்கும். அதாவது பாசிட்டிவ் ஒரு ஆன்சரோ நெகட்டிவா ஒரு ஆன்சர் நமக்கு கிடைக்கும். சோ பாசிட்டிவான ஆன்சர்ல சப்ஜெக்ட் அடுத்தபடியா நேரடியா பாஸ்ட் டென்ஸ்க்கு பாஸ்ட் ஃபார்ம் ஆஃப் verb எடுத்து போடணும். சப்ஜெக்ட் அடுத்தபடியா நேரடியா என்ன verb போடணும், பாஸ்ட் ஃபார்ம் ஆஃப் verb எடுத்து போடணும். சோ see ஓட பாஸ்ட் டென்ஸ் saw. கிளியரா போட்டுட்டோம். நெகட்டிவான ஒரு சென்டென்ஸ் சொல்லும்போது didn't யூஸ் பண்ணோம். சோ இங்க did வந்ததுனால என்ன verb போடணும், present form verb தான் போடணும். சோ no he didn't see. இல்ல சார் அவன் பார்க்கல, no he didn't see. Okay, all right. This video was very useful to you. Hereafter, don't make mistakes in grammar. I'll see you soon some other interesting video. Until bye bye. Thank you so much.